சரியா வாழ்றவன் 365 நாளும் ஒரு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யறவனுக்கு தெய்வனை எங்க வந்தது, மத்த மாந்திரிய பிரச்சனை எங்க வந்தது? நம்ம சரியில்லை, நம்ம அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கிறோம், அடுத்தவனுக்கு தொந்தரவா இருக்கிறோம், அப்பதான் இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வரும். மாந்திரிகம் சும்மா எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிடுங்க. அவனோட டிஎன்ஏ இல்லாம தலைகளை நின்னாலும் மாந்திரிகம் செய்ய முடியாது. கடவுள் நமக்கு ஏன் பிரச்சனையை கொடுக்குறான், நமக்கு ஏன் தண்டனையை கொடுக்குறாங்கிற அந்த அறிவு இருந்தா பல பேருக்கு நான் சொல்ற இது வேணா, யார் ஒருத்தன் வித்தை காட்டுறானோ, பல வித்தைகள் எவன் ஒருத்தன் காட்டுறானோ அவனை நம்பாத. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா வாராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வாராகி ஆசைப்படுறது மட்டும் வணக்கம் சார். மாந்திரிகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. இருந்தபோது மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இங்க பொய்யான நிறைய மாந்திரிகவாதிகள் இருக்கிறனால யார் உண்மை யாரு பொய்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் பாக்குறாங்க. அங்கிருந்து பண்ணும் இங்க வர முடியாது இல்லையா? ஸோ அதனால அங்கிருந்து இங்கே பண்ண சொல்றாங்க. சில பேருக்கு ஒர்க் ஆகுதுன்றாங்க, சில பேருக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறனால நிறைய பணத்தை ஏமாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இதை பத்தி நம்ம ஒரு விரிவா பேசலாம். இப்போ யார் மாந்திரிகள், உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சினிமாவில் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டா ஒரு வில்லன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போலிகளும் இருக்கத்தான் செய்யுது. இப்போது ஒரு விஷயத்த மக்கள் என்ன அறிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் இங்கே போய் அவன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், அங்கே போய் அவங்க பணம் கொடுத்து ஏமாட்டேன், இல்லை அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்கள குறை சொல்கிறதுக்கும் இல்லை, யாராக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிச்ச காசு நம்ம இதை போகும்போது வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போ யார் மாந்திரிகள் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்தாக்கா, இங்கே யார் ஒருத்தன் வித்தை காட்டுறானோ, நான் அந்த சூடத்தை எரிய வைக்கிறேன், இந்த இது அப்புறம் இல்லாமல் அந்த மணி ஆட்டுறது, இந்த பேய் இருக்குன்னு இது காட்டுறது, இந்த பல வித்தைகள் எவன் ஒருத்தன் காட்டுறானா அவனை நம்பாத. அப்புறம் அது போக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த கழுத்தில் நான் இந்த அதாவது தன்னை மாந்திரிகர்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்காக முதல்ல இந்த ஃபீல்ட்லேயே மாந்திரிகன் முதல்ல பேருக்கு பின்னாடி அடைமொழியாக போட்டது நான் வந்தேன். என்னோட இதுக்கு வரவுக்கு அப்புறம் தான் இங்கே பல பேர் தன்னை மாந்திரிகன் அந்த பேருக்கு அடையாளம். யாருக்கும் அந்த தைரியம் இருக்காது, அதுக்கு முன்னாடி இருந்ததா கிடையாது. என்னோட பேர் நான் தான் மாந்திரிகன் முதல்ல என் பேருக்கு பின்னாடி அடைமொழியா. இன்னைக்கு அந்த பேரையே நான் தூக்கிட்டு அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை மாந்திரிகங்கிற அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வேண்டாத வேலைகளும் இல்லை எதுவும் இது பண்றாங்க. அந்த அடைமொழியை நான் தூக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அதான் அந்த வித்தை காட்டுறவனை எவனையும் நம்பாதீங்க. அப்புறம் இந்த கழுத்துல மண்டை மாலை, இல்லை ஏதாவது எலும்பு மாலை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு தன்னை ஒரு இதாக காட்டுக்கிட்டு தன்னை ஒரு அகோரமாக காட்டு, இந்த மாதிரி வித்தை காட்டுறவனை எவனையும் நீ நம்ப வேண்டாம். என்னை அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு தேவைங்கிறதுக்காக தான் என்னோட கொற்றவையை நான் அடையாளமாக நான் வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதுக்காண்டி நம்ம ருத்ராட்சி போட்டவங்க இவங்க எல்லாருமே நான் எதுவும் சொல்ல, பார்த்தாவே இது தெரியும். இன்னைக்கு அறிவார்ந்த சமயம் தான், நமக்கு சமுதாயம் தான் நான் இன்னைக்கு இருக்கு. ஒருத்தர் நம்மளை ஏமாத்தலாம், வித்தை காட்டுவது மாந்திரிக வேலை கிடையாது. வித்தையும் மாந்திரிகத்துல இருக்கு. ஆனா வித்தை காட்டுற மாதிரி நம்ம இப்போ நான் சொன்ன பல விஷயங்களை எரிய வைக்கிறது, நம்ம அதை கண்ணை கட்டி இதை பார்க்குறேன்னு சொல்றது, அப்புறம் நான் புதையல் எடுத்து தரேன்னு சொல்றது, இல்லை கழுத்தில் நம்ம மண்டோட்டு மாலை அது இதுன்னு போட்டுட்டு சுற்றுறது, இந்த மாதிரி வித்தை காட்டும் நபர்களை ஒருபோதும் நம்பாதீங்க. அவங்க உங்களோட பிரச்சனையை தீர்க்க போவது கிடையாது. அப்போ அதனால அந்த ஒரு விஷயத்தை இப்போ அவங்ககிட்ட கொண்டே பார்த்து, இப்போ அவங்க சில பேர் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒருவரோட அந்த தோற்றம் கரடு முரடா இருந்தாக்கா, ஐயோ இவர் பெரிய அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களோட இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அகோர மாதிரி செலவு. அகோரமா இருந்தா தான் அங்கே சாமி வேலை செய்யணும் ஏதாவது இருக்கா. இப்போ நான் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, ஆதி மாந்தர் கொற்றவையே இப்படிதான் வணங்கினா. நான் ஆதி தெய்வம் மீது நான் தெய்வத்தை தான் நான் வச்சிருக்கேன். வேற இப்போ இன்னைக்கு என்னன்னா குட்டிச்சாத்தான் அகோரமா இருக்கணும், கருங்கு குட்டிச்சாத்தான் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன உனக்கு அவங்ககிட்ட நான் வித்தை காட்டுவது முக்கியம் இல்லை, அவங்ககிட்ட வித்தை இருக்காங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அது நமக்கு நடக்குதா நடக்கலையா, இதுதான். இந்த விஷயத்துக்கு நீங்கள் நம்பினா அது போங்க, இல்லைங்கன்னா அது ஒதுங்கிருங்க, அவ்வளோதான். நமக்கான நம்மளோட தேர்வு செய்கிற நபர் சரியான நபராக இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா,
அதை நீங்கள் அதில் பிடிச்சிக்கங்க. அப்புறம் இன்னொன்று வந்து மாந்திரிகர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி இருக்காங்களே, போலிகள் இருக்காங்களே. மக்களோட மனநிலையும் இப்போ எப்படி இருக்குன்னா, எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி மக்களோட மனநிலை என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உண்டான நம்ம மூலதனம் எல்லாத்துக்குமே நம்ம இங்க தேவைப்படுது. இப்போ இப்போ குறிப்பிட்ட ஒரு ரூ. 10,000 ஒரு பூஜைக்கு செலவாகுது. இப்போ ரூ. 1,00,000 செலவாகுது. அப்படிங்கிற மாரி என்ன ஒரு விஷயத்த நான் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடலாம். நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ என்கிட்ட பலரும் கேட்கிற கேள்விங்கள நான் 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 பொதுவாவே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஏழைங்களுக்கான மாந்திரிகர் கிடையாது. நான் அந்த மாந்திரிகர்ன்ற வேர்ட பயன்படுத்தினா தான் புரியுங்கிறதுனால. நான் பலரும் என்கிட்ட ஏழைங்களுக்கான மாந்திரிகர் கிடையாது. பணக்காரங்களுக்கான மாந்திரிகர் மட்டும் தான். நான் பணக்காரங்களுக்காகத்தான் அந்த வேலை செய்றது. அவ்வளோதான். இப்ப ஏன் இப்படி இந்த ஒரு வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தாக்கா, ஏழைங்களுக்கு என்ன தேவையானப்போ நாம இப்ப இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாத்துலயும் நம்ம பேசியிருக்கோம். நான் எங்கேயாவது என்கிட்ட வான்னு நான் ஏதாவது நான் சொல்லியிருக்கேனா? இல்ல. இத பண்ணு உன்னோட பிரச்சனை தீரும். வீட்ல சாமி கும்பிடு, நீ இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு நான் ஏதாவது நான் சொல்லியிருக்கேனா? நான் என்னோட மத்தவங்களோட வழிமுறையிலிருந்து நான் வேற ஒரு இத நோக்கி நான் போறேன். உன்னைய நீ சரி பண்ணிக்க. உன்னைய சரி பண்றதுக்கு உனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, ஒரு தெய்வம் தேவைப்படுது. அத இப்படி புடிச்சுக்க. உன்னோட வாழ்க்கை மாற்றம் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஏழைகளுக்கான அவனுக்கான நான் பரிகாரங்கிற ஒரு விஷயமே இங்க கிடையாது. பரிகாரத்துக்கு பரிகாரம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க. உன்னோட வீட்ல நீ விளக்கேத்து, சாமி கும்பிடு. இந்த மாரி முறையில பண்ணு. உனக்கு என்ன தேவையோ, மந்திரமா இருந்தாலும் சரி, மத்த உபாசனை என்ன தேவையோ அத நான் குடுக்குறேன். நான் வந்து நீங்க வந்து என்ன இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டீங்க. இது எதார்த்தம். இன்னைக்கு ஒரு ரூ. 2,00,000 ஒரு செய்வன பூஜைக்கு ஆகுது. இல்ல ஒரு மாந்திரீக பூஜைக்கு ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சாமானியனால அத செய்ய முடியாது. எல்லாரையும் போய் நீ மாந்திரி உனக்கு ஒரு செய்வன கோளாறு இருக்கு. உனக்கு பிரச்சனை. ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கு என்ன போய் ஒருத்தன் ரூ. 2,00,000 செலவு பண்ணிருவானா? ரொம்ப கிடையாது. அப்ப அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தனக்கு மாந்திரீகம் செஞ்சு செய்வன செஞ்சா அதுவே ஒரு ஏமாற்று வேலை தான். மாந்திரீக பாதிப்பு சிலருக்கு இருக்குமானா இருக்கும். சிலருக்கு. ஏன்னா, உன்னால அவன் பாதிக்கப்பட்டிருக்கணும். கண்டிப்பா உன்னால அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு ஒரு சூழ்ச்சியோ, வஞ்சனையோ ஏதோ ஒண்ணு நடந்திரும். இல்லாம ஒருத்தனுக்கு மாந்திரீக பாதிப்பு சும்மா வராது. இப்ப போற போக்குல இப்ப உங்களுக்கு வந்து மாந்திரீகம் பண்ணணும்னு எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? ம். ஏதாவது நோக்கம் இருக்கா? அப்போ உங்களால ஏதாவது நான் பாதிக்கப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அதனால இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் எதுவுமே பண்ணலையே! நான் எந்த ஒரு கெடுதல் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட ஒவ்வொரு செயலும் சரியா இருந்தாக்கா, நம்ம எத பத்தியும் யோசிக்க வேண்டியதே நிச்சயமா. கிடையாது. ஏங்க அத விட்டுட்டு நம்ம பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆகாவளித்தனம், அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, அப்புறம் எனக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு. மாந்திரீகம் சும்மா எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிருவாங்க. அவனோட டிஎன்ஏ இல்லாம தலையில நின்னாலும் மாந்திரீகம் செய்ய முடியாது. அதனால அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு டிஎன்ஏ அவங்களோட பொருள் தேவைப்படும். அத முதல்ல மனதில வச்சுக்கணும். அப்புறம் ஒரு காரியம் என்னன்னா வந்து, ஆ எனக்கு மாந்திரீகம் பண்ணிட்டாங்க, மாந்திரீகம் பண்ணிட்டாங்க. மாந்திரீகர் சரியில்ல. நான் போனேன், இங்க போனேன் சரியில்ல, அங்க போனேன் சரியில்ல. இப்போ ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு மாந்திரீகம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒரு ரூ. 10,000 அவரு கேட்குறாரு. எனக்கான பூஜைக்கான செலவு அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னாக்கா, இப்போ என்ன நினைச்சுக்கிறாங்க 10,000ன்னா இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியால எல்லாமே பார்த்துட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சொன்னேன். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இப்போ இதுக்கு ஒரு பூஜை இப்போ இதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச செலவு ஒரு ரூ. 10,000 ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்லவரா கூட இருக்கலாம், சரியானவரா இருக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்றதுன்னா, சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஊர்ல இருக்கவங்கலாம் ஃபோன் பண்ணியிருக்கு. சில பேருக்கு விலாசம் கூட இருக்காது. Instagram பார்த்துறது. ஒரு நாள்ல கணவன் மனைவிய சேர்த்து வைக்கிறது. 1 மணி நேரத்துல ரிசல்ட் கிடைக்குங்கிறது. 3 நாள்ல வந்துருவாங்கன்னு சொல்றது. 18 நாள்ல நடக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போடுறது. அது இல்லாம அவங்கட்ட என்னன்னா, ஒருத்தன்ட்ட 10,000ன்னா ஒருத்தன்ட்ட 8,000 ஒருத்தன்ட்ட 5,000 ஒருத்தன்ட்ட 5,000. 3,000 2,000 கடைசியில ரூ. 500 வந்து நிக்கும். இப்ப ரூ. 100 மை வாங்கின கூத்தெல்லாம் இருக்கு. சரியா? இப்படி அப்ப நம்மளோட எண்ணமும் சரியா இருக்கலாம். நீ தேர்ந்தெடுக்கிறவனே நீ தப்பா இருக்குது. நீ தேர்ந்தெடுக்கிற நபரே வந்து தப்பான நபர தேர்ந்தெடுத்துட்டு, அப்புறம் எனக்கு குத்துத கொடைன்னு சொன்னா யார இது சொல்ல முடியும்? நிச்சயமா. நான் இவர்களுக்கு சப்போர்ட் பேசல. அந்த மாந்திரிகளுக்கு எல்லாத்துக்கும் பொதுவா வந்து நான் சப்போர்ட் பேசல. நீ தேர்ந்தெடுக்கிற நபர் சரியில்லாம தேர்ந்தெடுத்துட்டு, அதுக்கு நீ பேரம் பேசிட்டு, அப்போ ஒரு ரூ. 500 இப்போ என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு ரூ. 2,000 குடுத்தேன் ஒருத்தர்ட்ட. வசியம் பண்ணி தர சொல்லி பண்ணேன். அ எதுவுமே நடக்கல. நான் அதாவது அ நம்ம பணம் வாங்கிட்டுதான்னு இல்ல. ஒருத்தருக்கு மண் எடுத்து குடுத்தாலும் அவருக்கான காரியம் நீ போ நடக்கும்ன்னு சொன்னா நடக்கணும். அதுதான் மாந்திரியத்தின் உச்சபட்ச நிலை. சரியா? ஆன்மீகத்தின் உச்சபட்ச நிலை. இப்போ இந்த இதுக்கு இப்போ நான் ஒரு விஷயத்த நம்ம செய்றேன். இப்போ ஒரு மயானத்துக்கு போய் ஒருத்தன் ஒரு பூஜை போடுறான் அப்படின்னாக்கா, ஒரு சேவலம் நான் இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டதால புரிதலுக்காக தான் சொல்றேன். இத வந்து இத சொல்ல ஒரு ஆடே இன்னைக்கு வாங்குறாங்க, ஒரு பூஜைக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ என்ன ஆகுது, ஒரு குறைஞ்சது இன்னைக்கு 15,000 16,000 ரூபாய் செலவாகுது. ம், ம். இப்போ அது போக இன்னைக்கு பூஜை சாமான் பொருள்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். குறைஞ்சது 20,000 ரூபாய் வந்துரும். இந்த 20,000 ரூபாய் எதுக்கான ஃபீஸு? அந்த வேலையை செய்கிறதுக்கு உண்டான ஃபீஸு. இப்ப இதுல வந்து அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அத வாங்குனான்னா, அந்த காரியத்த அவன் கரெக்ட்டா போய் கண்ணும் கருத்துமா உட்காந்து இங்க செய்வான். இப்போ இத விட்டுட்டு, நான் இதுல ரூ. 500க்கு யார் செய்வா? ரூ. 2000க்கு யார் செய்வான்னு தேடி புடிச்சு, அவன போய் அவன்கிட்ட பணத்த நான் ஜிபேல மாத்தி விட்டேன். இது பண்ணேன். அவனுக்கு யார் முகவரியே இருக்காது. அவனுக்கு மாத்தி விட்டேன். அவன் எனக்கு ஒரு மை குடுத்தான்னா, ஆமா நீங்க ரூ. 2000 மாத்தி விட்டுட்டு உன் பேர சொல்லிட்டு 4 வேளைக்கு 4 நாளைக்கு அவன் சரக்கு அடிச்சுட்டு படுத்து கிடப்பான். ஒரு டப்பா மை அனுப்புவான். அது என்ன ரூ. 20க்கு இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில அராகஜா இருக்கும். ஒரு ஃபுல் டப்பா நெறைய அனுப்பிச்சு குடுப்பான். இவன் உட்காந்து பார்த்துட்டு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நடக்கலாம். அப்புறம் மாந்திரிகம் பொய், சாமி பொய், அவன் பொய், இவன் பொய்ன்னு. அப்போ நம்ம முதல்ல சரியா இருக்கோமா? அப்படிங்கிறத அத நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர் சரியா இருக்காங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு மாந்திரிகர்ட்ட ஒரு வேலைக்காக நம்ம போறோம். ஒருத்தர்ட்ட நம்ம பணம் குடுக்குறோம். அந்த வேலை செய்யணும்னா, நாளைக்கே எனக்கு ரேட் இது தெரிஞ்சிடணும். நம்ம ஒரு 11 நாள் விரதம் இரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கே இப்ப என்னோட மொபைல்ல நான் காட்ட முடியும் உங்களுக்கு. சில பேரோட ஐ ஒருத்தர் கடவுள் நமக்கு ஏன் பிரச்சனைய குடுக்குறான்? நமக்கு ஏன் தண்டனைய குடுக்குறாங்கிற அந்த அறிவு இருந்தா, பல பேருக்கு வந்து நான் சொல்ற இது வந்து நான் எதார்த்தம் சாமானியன்ல ஒருத்தன் தான். சரியா? நான் உனக்கு புரியும்படி தான் என்னால பேச முடியும். நான் அந்த கரோலிக்கா இதாவோ, பேச ஷேக்ஸ்பியர் முடியாது. நான் பேச முடியாது. நான் என்னோட இதுதான். ஏன்னா நான் இத படிச்சுட்டு வந்தோ, இத பண்ணியோ நான் ஒப்பேத்துற ஆள் கிடையாது. நீ ஒரு ஒரு காரியம் நீ செய்யற. இப்போ உனக்கு ஒரு இப்ப இதுல ஒரு உதாரணம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த மாந்திரியர்கள்ன்னு சொன்னீங்க. ஏன் இவங்களுக்கு சிலருக்கு பரிகாரம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு நான் ஒரு பரிகாரம் ஒரு சேனல்ல பேசியிருந்தேன். அந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் எனக்கு வந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, 10,000 கால்ஸ் அது வந்துரும். ஒரு வார காலகட்டத்தில. இந்த 10,000 கால்ஸ்னால ரூ. 10 எனக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் அத எதிர்பார்க்கவும் இல்ல. ம். அவன் அப்ப என்னன்னா, அத்தன பேர் அத்தன பிரச்சனையில இருக்கான். அந்த பிரச்சனைக்கான ஒரு விளக்கேற்றும் முறையில நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இத நீ பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. பர்சனலா இந்த பிரச்சனை இருக்கு, அது இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள நான் என்ன சொல்லுவேன், எல்லாத்துக்கும் உடனே நம்ம இங்க ரிப்ளை பண்ணிற முடியாது. நீங்க அனுப்புங்க. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அனுப்பிட்டு நாளைக்கு காலையில கேட்பேன். ஐயா நான் WhatsAppல உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். நீங்க அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க. தொடர்பு கொள்ளுங்க. என்ன பண்றதுன்னா அனுப்பிட்டு, நாளைக்கு காலையில அத டெலீட் பண்ணிடுறேன். ம். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு 2 நாள் டைம் குடுங்க. நானே பார்த்துட்டு உங்களுக்கு நான் யாரா இருந்தாலும் இன்னைக்கும் நான் எனக்கு அது சாமானியனா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எனக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா, நான் எடுக்கலைன்னா திரும்ப நானே அழைத்து கூப்பிட்டு பேசுவேன். என்னங்க, என்ன விவரம் அப்படின்னு கேட்கிறவன் நானு. எனக்கு ஒரு முறை கூப்பிட்டாவே போதும். நான் திரும்ப அழைச்சு பேசுறேன். இப்போ மெசேஜ் அனுப்பிட்டு, அந்த ஒரு நாள் நாம ரிப்ளை வரலன்னா, உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். நான் அந்த நபர்களுக்கு என்ன அனுப்புவேன்னா, நான் திரும்ப எனக்கு அழைக்க வேண்டாம், தொடர்பு கொள்ள வேண்டாம்னு சொல்லி தான் நான் மெசேஜ் அனுப்புவேன். எனக்கு நீங்க திரும்ப கூப்பிடாத. இப்ப இதுலயே உங்களோட கதை என்னங்கிறது தெரிஞ்சிரும். ம். உன்னால ஒரு நாள் கூட காத்திருக்க முடியல. உன்னால ஒரு 2 நாள் நான் உனக்கு உண்டான விஷயத்த நான் பண்ணி தரேன், பார்த்து சொல்றேன். யார்ட்டயாவது எவன்ட்டயாவது 10 பைசா நான் பார்த்து சொல்றதுக்கு நான் பணம் வாங்கினேன்னு சொல்லுங்க. ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு நீங்க ஒருத்தர் ரூ. 1000 குடுத்தா தான் சொல்லுவான். ஒரு பிரசனம் பார்க்கணும்னா ரூ. 1000 இல்லாம யாராவது சொல்லுவானா? நான் உனக்கான விஷயத்த நான் பார்த்து சொல்றேன். அதுக்கான தீர்வு என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த நேரம் கூட உன்னால செலவழிக்க முடியல, காத்திருக்க முடியலைன்னா, இந்த அவசர கதியில உள்ளவனுக்கு அவனுக்கான காரியம் மட்டும் எப்படி நடந்தது? ம். அப்ப அத நீ யோசிக்கணும் இல்லையா? நம்ம அந்த அறிவார்ந்து அத யோசிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கூட உன்னால இருக்க முடியல. அப்ப அத எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கணும், நம்ம தன்னை அம்பானியோ, அவதானியாவோ இல்லைன்னா ட்ரம்ப்பாவும் நினைச்சுக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஏதோ இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா, அது பர்சனலா தான் இருக்கும். நானே அழுதேன். ஒரு 2 நாள் கழிச்சு அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னா, அந்த ஏன்னா அவன் அடுத்தவனோட பிரைவசி நம்ம எதுக்கு அத வச்சுக்கணும்? எத பண்ணிற போறோம்? இவங்க என்னன்னா, அந்த அவசர கதியில அத டெலீட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம பதில் சொல்லல. ம். இது இல்ல. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம வேகமா இல்ல அப்படின்னு. அப்ப இந்த அவசர கதியில உள்ளவனுக்கு, உனக்கு தண்டனை குடுத்ததே நீ உணரணும், உன்னைய சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுள் ஒரு தண்டனை குடுக்குறான். சரியா வாழ்றவன் 365 நாளும் ஒரு வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்றவனுக்கு செய்வினை எங்க வந்தது? மத்த மாந்திரீக பிரச்சனை எங்க வந்தது? ம். நம்ம சரியில்ல, நம்ம அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கிறோம், அடுத்தவனுக்கு தொந்தரவா இருக்கிறோம். அப்பதான் வந்து இந்த மாந்திரீக சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வருது. அப்போ அந்த ஒரு விஷயத்த நம்ம சம்பாதிச்சுட்டு, அத சரி செஞ்சீங்கன்னா, உடனே கூப்பிட்டோன்னு உன் வீட்டு வேலைக்காரியா? வந்தோடனே இது வேலை செய்யறதுக்கு. மேஜிக் டக்குன்னு. நடக்கிறதுக்கு. எந்த ஒரு காரியமும் நடக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோ, நீங்க எதுக்காக போனாலும் 42 நாள் ஒரு மண்டலம் எதுக்காக வச்சோம்? நான் இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே வராகிக்கு நான் 48 நாள் நான் விரதம் இருக்க சொன்னது எதுக்காக சொன்னேன்?
ஒரு காரியம் நடக்குது, ஒரு காரியம் நடக்கணும்னா 48 நாள் குறைஞ்சது. அதிகபட்சம் 90 நாள். இதுக்குள்ள அது நடக்குது, நடக்கல. இதுக்குள்ள அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது 4 நாள் நடக்குது, 3 நாள் நடக்குதுன்னா அது உன்னோட பைத்தியக்காரத்தனம். அதை நம்புறது உன்னோட பைத்தியக்காரத்தனம். ஆனா அந்த 48 நாள்ல நீ ஆத்மார்த்தமா, நீ 2வது நாள் கூட, ஏன் நாளே ஒரு பாண்டிச்சேரியில ஒரு பொண்ணு அந்த கூப்பிட்டு, ஏன் நான் வராகி ஏற்கனவே நான் இதை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க குடுத்ததுக்கப்புறம் நான் பண்ணேன். இன்னைக்கு நைட்டே என்னோட புருஷன் வந்துட்டாரு. என் கூட வந்து இருக்காரு. அது அதோட அ அதோட ஊழ்வினை, அதோட கர்ம வினைய பொறுத்து, அதோட அந்த ஆத்மார்த்தமா அந்த அம்மா கிட்ட சரணடைஞ்சது. நான் கிடையாது அதுக்கு. அது அந்த அம்மா தான் அதுக்கான இது. அந்த அம்மா கிட்ட நீ சரணாகதியான, உனக்கான பிராப்தத்த அந்த அம்மா குடுத்தா. இவ்வளவுதான். அப்ப அது எப்படி முடியுது? இப்போ 100 பேருக்கு வேலை செஞ்சு குடுக்கும்போது, ஒரு 10 பேருக்கு வேலை செய்யணும்னா, அப்ப அந்த 90 பேருக்கு வேலை நடந்திருக்கு இல்லையா? ம். அது எப்படி நடக்கும்? அப்ப அவன் சரியா? நீ சரியா? அப்ப எங்க தப்பு இருக்குது? அப்போ நம்மகிட்ட தப்ப வச்சுக்கிட்டு, நம்ம போய் அவன குறை சொல்லி யாருமே யாரோ ஒருத்தன் அப்ப நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் ஒருத்தனும் தான் தோத்து போறதுக்கு வேலை செய்ய மாட்டான். ம். நான் இன்னைக்கு வரைக்கும் அதாவது நான் வராகி உபாசனா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வராகிய பேர சொல்லிட்டு எவனா சுத்தறவன் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? அதாவது நான் ஜாதகம் பார்த்தா அத பண்ணேன், இத பண்ணேன்னு யாராவது கெடுதல் பண்ணவன் இன்னைக்கு யாராவது இருக்கானா? இல்ல அத வச்சு சம்பாதிச்சவன், இல்ல அத வச்சு கேடு வினைக்கு போனவன் எவனாவது இன்னைக்கு இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பழைய வரலாறு எடுத்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்படி பண்றவங்க இருந்தாலும் வெளிய ஏன் வெளிய மத்த சாமி பேர்ல 1000 பேர வச்சுட்டு 1000 இது பண்ணுவானுங்க. வராகிங்கிற பேர தொட்டவன் கெட்டது பண்ண மாட்டான். கெட்டது பண்ணாலும், இல்ல அது அது வேற ஏதாவது வழியில அவன் ஏதாவது தப்பா இருந்தாலும், அவனுக்கான அழிவுங்கிறது ஒரு 6 மாசத்துல அவன அடிச்சு தூக்கி வீசிரும். அதுக்கு மேல அவன் இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அப்போ நீங்க எங்க போறோம்? நம்ம என்ன பண்றோங்கிறது முதல்ல ஒரு விஷயம். அதுக்கான நம்ம அந்த அ விலைங்கிறது என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். நீங்க இப்போ நான் குடுக்குற மைங்கிறது இப்போ சில பேர் வாங்கிட்டு வெளிநாட்டுல இருந்து "என்ன சாமி மை இது ஒரு நாளைக்கே பத்தாது" அப்படின்னு. நான் குடுக்குறது இத வச்சுட்டு நீ பல பேர் அத ஒரு பிசினஸா நம்மள காப்பி அடிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. என்ன பண்ணாலும் 1 கிராம். இந்த 1 கிராம் மை என்ன பண்ணுங்கிறது தான் அதுதான் வித்தை. அப்ப அப்ப அதுல என்ன நடக்குது? அது என்ன பண்ண எதையுமே நம்ம நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா, நமக்கு இறை சக்தியோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை இல்லாம நம்ம உட்கார்ந்து டேட் எண்ணிட்டு, அத எண்ணிட்டு, இத பார்த்துட்டு, இல்ல ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் நடக்கலன்னா உனக்கு ஒண்ணுமே நடக்காது. இந்த இவங்களோட இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அவங்களோட மனநிலையே காட்டிக் குடுத்துரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தான் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு நான் சொல்லுவேன், உங்களோட மனைவியோட ஃபோட்டோவையும், உங்களோட ஃபோட்டோவையும் ஒரு சில டீட்டெயில் அனுப்புவோம். அத அனுப்பும்போதே நான் ஒருத்தர் போன வாரம் கரூர்ல ஒருத்தர் சொன்னா வேலை செய்ய நான் அப்பயே சொல்லிட்டேன். "உனக்கு நான் வேலையே செய்ய மாட்டேன். உன் மனைவி தனியா இருக்கிறது சிரமம்." ஏன்னா, மொதல்ல பேசும்போதே அவரோட டோன் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் அனுப்பும்போது என்ன சொன்னா, "என்னோட பெயர் இது. என்னோட டேட் ஆஃப் பர்த் இதுன்னு." கீழ வந்து அவரோட மனைவியோட டீட்டெயில் கேட்டாருன்னா, அவளோட பேர் இது. அவளோ அதாவது பொது வெளியில வேற ஒரு நபர்கிட்ட நீ உன்னோட மனைவி, என் மனைவி அப்படின்னு சொல்லலாம். நீ உன் மனைவி கூட மென்ஷன்ல அவளோட பேர் இது அப்படின்னு. ம். அப்ப நீ எந்த அளவுக்கு உன் பொண்டாட்டிய நடத்தியிருப்ப? ம். இது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும். நீ எந்த அளவுக்கு உன்னோட பேர் இன்னைக்கு 20 வருஷமா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. 21வது வருஷம் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. நான் பிரியறேங்க. சண்டை வருதுன்னா. நான் கேட்பேன். சரிம்மா உன்னோட ராசி நட்சத்திரம் என்ன? உன் புருஷனோட என் புருஷனோட ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியாது. ம். சரி அதே மாரி இங்க நம்ம கணவன்ட்ட, சரி உன்னோட ராசி 15 வருஷம் வாழ்ந்தவன், 16 வருஷம் வாழ்ந்தவன்னா என்ன சொல்லுவாங்க, சரிப்பா உன்னோட ராசி நட்சத்திரம் சொல்லு. சரி உன்னோட மனைவியோட ராசி நட்சத்திரம். இல்லைங்க அது தெரியாதுங்க. அவளுக்கு தாங்க தெரியும். அப்ப நீ எந்த அளவுக்கு நீ வாழ்ந்திருப்ப? ம். பொண்டாட்டிய எப்படி கோயிலுக்கே கூட்டிட்டு போயிருக்க மாட்டியா? அப்போ உன் பொண்டாட்டிய அடிமையா வச்சிருப்ப. இல்லைன்னா அது எந்த புரிதலே இல்லாம ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுனால தான் அவன் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்குவான், புருஷன நல்லா வச்சுக்குவான்னு அத நான் சொல்ல வரல. புரிஞ்சுக்க. இதெல்லாம் ஒரு பேசிக் விஷயம். ஒரு கோயிலுக்கு போனாவே தன்னோட மனைவிக்கு அர்ச்சனை பண்ண போறான். இல்லன்னா தன்னோட கணவனுக்கு அர்ச்சனை பண்ண போறாங்க. இதுலயே நம்ம தெரிய போகுது. நீ ஒரு 20 வருஷமா வாழ்ந்ததுல ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு நீ தெரியல. அப்புறம் என்னவா இருக்கும்? இந்த புரிதல் கூட கிடையாது. ம். இந்த மாரி நெறைய விஷயங்கள். இன்னைக்கு பல பேர் அவங்க புரிதலுக்கு இன்னொன்னு என்னன்னா கோபம். ஆ நீ இப்போ அந்த மெசேஜ டெலீட் பண்றதா இருந்தாலும் சரி, இது பண்ணலாம். இது எல்லாமே இந்த கோபத்தோட வெளிப்பாடு. இந்த அவசர கதியோட வெளிப்பாடு தான். யாருக்கும் எந்த காரியமும் நடப்பது இல்லை. அப்புறம் மாந்திரீகர குறை சொல்லி நான் மாந்திரீகருக்கு சப்போர்ட் பேசல. நான் சொல்லிட்டேன். அது இந்த மாரியான ஆள செலக்ட் பண்ணணுன்ட்டு. மாந்திரீகர்கள் சம்மந்தப்பட்டு நீங்க ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா, பொறுமை அவசியம். நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு அம்மா ஒரு விளக்கேத்தி, இதுவும் இதே இங்க குப்பத்துல வசிக்கிற அம்மா, விளக்கேத்தி அந்த அம்மா வழிபட்டது. அது எந்த மாந்திரீகர்ட்ட போல எந்த இதுவும் பண்ணல. ஆத்மார்த்தமா அந்த அம்மாகிட்ட சரணாகதி ஆனாப்ல. அது இன்னைக்கு நான் நிம்மதியா வாழ்றேன். நிம்மதிங்கிற ஒரு வார்த்தைய இன்னைக்கு எவனாலும் யூஸ் பண்ற நிலைமையில இன்னைக்கு வாழல. இல்ல, இல்ல. அப்போ நமக்கு
பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவனுக்கு மாந்திரிகம் வேலை செய்யாது. இப்போ ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணனால நல்லா கிட்டத்தட்ட 3 வருஷம் வராகிய உபாசனை பண்ணதுனால தான் வராகியோட சித்து எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான்லாம் இப்போ நீங்க சொன்னா நீங்க கும்பிட்டா ஒரு 3ஆவது நாள் வராகி வந்துரும். 5ஆவது நாள் காளி வந்துரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி சொன்னாவே அது ஏமாற்றுவேன். நம்மளோட மனநிலை சரியா இருக்கணும். மனநிலை சரியா இருக்கணும்னா நம்மளோட எண்ண ஓட்டங்கள், நமக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாமே மாறணும். அருமையான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.